நான் 3 வருஷமா மேனிஃபெஸ்ட் பண்றேன். ஆனா என்னோட வாழ்க்கை அதே இடத்துல தான் இருக்கு. நான் எல்லா விஷயத்தையும் கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. இப்படிங்கிற டிஎம் எனக்கு எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. அவங்க கிட்ட பேசி பார்த்து கடைசியில பார்க்கும்போது, அவங்க பண்ற எக்கச்சக்கமான தப்புகள் இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறேன். தொடர்ந்து பாருங்க. ஏன்னா நீங்களும் அந்த தப்ப 2026ல பண்ணவே கூடாது. அதற்கான வீடியோ தான் இது. நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நான் 10 வருஷத்துக்கு மேல மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கேன். என்ன சார்ந்தவங்க இருக்காங்களே, என்னோட கோச்சிங்ல இருக்கவங்களுக்கு 1 மந்த்ல எல்லாமே கிடைக்குது. அது எப்படி கிடைக்குது? The key to manifestation is ஃபர்ஸ்ட் நீங்க உணரணும். அண்ட் அந்த உணர்ந்த விஷயத்த நீங்க என்னென்ன விஷயங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த ஐடென்டிட்டியை நீங்களாவே மாறணும். இதற்கு முக்கியம் என்னன்னா த டிசிஷன் மேக்கிங். இம்மீடியட்டா நீங்க ஸ்பீடா வேலையை எக்ஸிக்யூட் பண்ணணும். இங்க 3 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னவங்க ஒரு ஸ்டெப்பை கூட அவங்க எடுத்து வைக்கல. உட்காந்துட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க. கடைசியில அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா பயமும் ஏமாற்றமும் டவுட்டும் அவங்களுக்குள்ள அதை நினைச்சிட்டு இருக்காங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்றேன்ட்டு. இப்படித்தானே நீங்களும் இருக்கீங்க. ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்கன்னா அந்த விஷயம் யோசிக்கும் போது வர தடைகளை நீங்க சரி பண்ணணும். அந்த தடைகளை நீங்க சரி பண்ணாம நீங்க எங்க போகணுன்ற அந்த டெஸ்டினேஷனுக்கு எப்பவுமே போக முடியாது. 2026ல ஒரு சிம்பிள் ரூல் நான் சொல்றேன். யூனிவர்ஸ் எப்போதுமே ஸ்லோ திங்கர்ஸை சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. யூனிவர்ஸ் எப்போதுமே இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிற பீப்புளை தான் சப்போர்ட் பண்ணும். நீங்க வருஷ கணக்கா பிளானை மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு போன வருஷம் யோசிச்சிருப்பீங்க, நியூ இயர் வந்தோம் நான் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிம்முக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? ஜிம்முக்கு காசை கட்டணும். டெய்லி ஒரு ஸ்கெடியூல் போட்டு கன்சிஸ்டண்டா போகணும். சில பேர் காசை கட்டியும் போகாம இருப்பாங்க. சில பேர் காசை கட்டவே மாட்டாங்க கடைசி வரையும். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்தே வைக்கலையே. அப்புறம் எப்படி நீங்க உங்க உடலை கட்டோடலா ஆக்க முடியும்? இந்த விஷயத்த நான் பிரேக் பண்றதுக்கு நான் என்ன பண்ணேங்கிறத சொல்றேன். நான் ஜிம்முக்கு போகணுன்றத ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு மைண்ட்ல ஒருவேளை ஜிம்முக்கு காசை கட்டிட்டு நான் ஒழுங்கா போகாம இருந்துட்டேனா அப்படிங்கிறத நான் பிரேக் பண்றதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வருஷம். நான் எப்போதுமே 2026 இருக்கட்டும் 25 இருக்கட்டும் ஒரு நியூ இயர்ல ரெசல்யூஷன் வைக்கிறேன்னா அதை முன்கூட்டியே ஆரம்பிச்சிருவேன். நவம்பரே ஆரம்பிச்சிருவேன். ஸோ போன வருஷம் நான் என்ன பண்ணேன்னா ஜிம்முக்கு ஃபர்ஸ்டா ஜாயின் பண்ணணுன்ற மைண்ட் செட் வந்துருச்சு. சைட்ல இந்த பயமும் இருந்தது. ஒரு வேளை ஜிம்முக்கு போயிட்டு நம்ம காசை கட்டிட்டு போகாம இருந்துட்டோம்னா நம்ம கன்சிஸ்டன்சியில் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், டிசம்பரே நான் ஆரம்பிச்சிட்டேன் வாக்கிங் போறத. கன்சிஸ்டண்டா நான் வாக்கிங் போனேன். ஸோ இம்மீடியட்டா டிசம்பர் 15க்கு அப்புறம் ஜிம்முக்கு பே பண்ணிட்டேன் அண்ட் ஜிம்முக்கு தொடர்ந்து போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படித்தான் நீங்க உங்களை ஆக்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் செயல்படுத்தி பாடியை ஃபர்ஸ்ட் விழித்தடைய செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல போறது ஈஸியா எக்ஸிக்யூட் ஆகும். இதெல்லாம் நான் எப்போ பண்ணுவேன்னா என்னோட பாடியில ஒரு விஷயம் ஆக்ஷன் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது நான் இந்த விஷயத்த இமீடியட்டா எக்ஸிகியூஷன்ல கொண்டு வந்துடுவேன். ஸோ அடுத்த நாள் நான் வெயிட் பண்ணிருக்க மாட்டேன். இன்னைக்கே மூமெண்ட்டை கொடுங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எந்த எக்ஸிகியூஷனுமே இல்லைன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ பெர்ஃபெக்ட் டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா நீங்க என்னைக்குமே பெர்ஃபெக்ட் ஆக மாட்டீங்க. ஒன் திங் அட் அ டைம். இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணி எழுதி வைங்க. அப்பதான் உங்களுக்கே தெரியும். இல்லாட்டி அதை கடந்து போயிருவீங்க. அப்புறம் நீங்க ஒண்ணுமே பண்ணாத மாதிரி ஆயிரும். ஸோ அந்த பெர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரையும் ரெடி இல்லாம தான் நீங்க இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும்? உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் 3 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் நடக்கவே நடக்காது. டிலே ஆகிட்டே தான் இருக்கும். முக்கியமா நான் ஒரு விஷயம் சொல்றது, ஆக்ஷன் எடுக்கும்போது தான் பிரெயினுக்கு ஒரு பிலீஃப் கிரியேட் ஆகும். நான் சொன்னேன் எக்ஸாம்பிள்ல நான் எப்படி அதை பிரேக் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ பிலீஃப் இல்லாம ஆக்ஷனும் இல்லை, ஆக்ஷன் இல்லாம யூனிவர்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்லை உங்களுக்கு. ஸோ நீங்க எக்ஸ்கியூஸேவே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காகாது. ஏன்னா யூனிவர்ஸ் லவ்ஸ் ஸ்பீட். புரியுதா? அப்போ 2026 வெயிட் பண்ணி லக்குக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். இமீடியட்டா மூவ் பண்ணுங்க. ஹோல் யூனிவர்ஸ் வில் ஃபாலோஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங்.